அனைவருக்கும் வணக்கம். இதில் நம்ம என்ன பார்க்க போனால் இன்று நடந்த ஆசிரியர் தகுதி தேர்வு பேப்பர் 2ல் கேட்கப்பட்ட மேக்ஸுக்கான ஆன்சர் கீ மற்றும் அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ தான் நம்ம இதில் வந்து பார்க்க போகிறோம். ரைட்டா? ஸோ நீங்கள் டெட் பேப்பர் 2 எழுதியிருப்பீங்க. ஸோ அதில் 30 கொஸ்டின் மேக்ஸ் கேட்டிருக்காங்க. இந்த 30க்கான ஆன்சருக்கு நான் சொல்கிறேன், செக் பண்ணி இந்த வீடியோ முழுமையாக பார்த்துட்டு 30க்கு நீங்கள் எத்தனை கொஸ்டின் வந்து சரியாக போட்டிருக்கீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகேங்களா? சரி, 91வது கொஸ்டின் பாருங்கள். இரு சமபக்க சரிவுக வடிவில் உள்ள மைதானத்தின் இனிப்பக்கங்கள் 42 மீட்டர் மற்றும் 36 மீட்டர், இனிப்பக்கங்களுக்கு இடையே உள்ள தொலைவு வந்து 30 மீட்டர் எனில் அந்த மைதானத்தை சமன்படுத்த ரூபாய் வந்து சதுர மீட்டருக்கு வந்து 100 ரூபா ஆகும். சமப்படுத்த ஒரு சதுர மீட்டருக்கு 100 வீதம் ஆகும் செலவு என்ன அப்படின்றாங்க. ஸோ சதுர மீட்டருக்கு 100, முதல்ல பரப்பை கண்டுபிடிச்சி அது மொத்த பரப்பு எவ்வளோ அதில் சதுர மீட்டருக்கு 100 போட்டு மல்டிபிள் பண்ணி நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கணும். இப்போ நம்ம வேலை என்னென்னா இரு சமபக்க சரிவிகத்தோட பரப்பளவு கண்டுபிடிக்கணும். ஸோ நம்ம ஒரு கெஸ்ஸிங்காக வச்சுக்கலாம். இப்படி சரிவிகம் இருக்குன்னு வச்சுக்குவோம். ஓகேங்களா? ஸோ இதில் இணைப்பக்கங்கள் கொடுத்துட்டாங்க. இது 36ன்னு வச்சுக்கோங்க, இதை 42ன்னு வச்சுக்கோங்க. இதோட உயரம் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து இது வந்து இணைப்பக்கங்களிடையே உள்ள தொலைவு 30 மீட்டர் போட்டிருக்காங்க. அது வந்து 30 மீட்டர் அப்படின்றத போட்டிருக்காங்க. ரைட்டா? இதுக்கான பரப்பளவு கண்டுபிடிக்கணும். அப்போ இதுக்கு சரிவிதோட ஃபார்முலா தெரியணும் இல்லையா? அது வந்து 1/2 × h a + b அப்படின்றது பரப்பு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. ஸோ இதில் வந்து ஹெச்ன்றது கொடுத்துட்டாங்க, ஏ கொடுத்துட்டாங்க, பி கொடுத்துட்டாங்க. எல்லாத்தையும் அப்ளை பண்ணால் போதும். 1/2 30 a + b, அதாவது 36 42 கூட்டணும். கூட்டினா 78ன்னு வரும். ஸோ இதை சிம்பிளை பண்ணுறோம். அதை அடித்தா 15 வரும். 15 × 78ன்னு வருது. 15 × 78 அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1170ன்னு வரணும். ரைட்டா? இது வந்து மொத்த பரப்பு, இது மீட்டர் ஸ்கொயரில் இருக்கும். ஆனால் அவங்க சொல்கிறது ஒரு சதுர மீட்டருக்கு ஸ்கொயருக்கு வந்து 100 ரூபா ஆகுதுன்னு சொல்கிறாங்க. அப்போ இதை × 100ஆல் மல்டிபிள் பண்ணணும். அப்படின்னா என்னென்னா இது பக்கத்தில் 2 ஜீரோ வந்து ஆட் பண்ணிக்கணும். ரைட்டா? ஸோ அப்போ என்ன வருது அப்படின்னா 1,17,000 வருது. கரெக்டுங்களா? அப்போ சி ஆப்ஷன் வந்து சரி. அடுத்த கொஸ்டின், வட்டத்தின் சம வில்கள் டேஸ் கோணங்கள் தாகுன்றாங்க. ஸோ வந்து சம வில்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ வட்டம் இருக்குது, இதை நம்ம பிரிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். சமமாக பிரிக்கிறோங்க அப்படின்னா அந்த ஆங்கிள் வந்து ஈக்குவலாக இருக்கும். ரைட்டா? ஸோ அப்போ வந்து சமம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஈக்குவல், சமம். பின்வரும் நிகழ்வு எவை சார்பக நிகழ்ன்றாங்க. அதாவது கோ பிரைம்னு சொல்லுவோம் இல்லையா, அதை வந்து கேட்குறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 71 81 கோ பிரைமாக இருக்கும். அதில் பிரைம் நம்பர்ன்றது 71 இருக்குது. ஸோ அதோட ஃபேக்டர் பார்த்தீங்கன்னா 1 71 தான் இருக்கும். அப்போ இதை 81க்கான ஃபேக்டர் எடுத்திங்கன்னா 1 3 9 20 81 வரும். அப்போ ரெண்டுத்துக்கும் காமன் டிவிசர் வரும். ஒன்று மட்டும் தான் வரும். ரெண்டுத்துக்கும் காமன் டிவிசர் வந்து 1 தான் வரும். அப்போ 1க்கு 1 வந்து நம்ம பிரைம் அப்படின்ற மாதிரி கோ பிரைம்னு சொல்லலாம். ஸோ வந்து சி ஆப்ஷன். 3/a × 4/bன்னு போட்டு 5184றாங்க. இப்போ ஏபி என்னவாக இருக்குன்றாங்க. ஸோ ஏதாவது ஒரு ஆப்ஷன் எடுத்துகிட்டு அதுக்கு அந்த ஏபி வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணி பார்க்கலாம். நமக்கு 5184 வருதான்னு செக் பண்ணி பார்ப்போம். ரைட்டா? இப்போ 3ஏனா ஏன்றது 4 × 4 பின்றது 3 அப்படின்னு போட்டு பாருங்கள். ரைட்டா? இப்போ நீங்கள் 3/4 அப்படின்னு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். 3/4னா 3 வந்து 4 டைம் போடணும். 3 9, அதுக்கப்புறம் 109 வரும். 9 9 81. அப்போ 81. 4 3 டைம் பண்ணிங்க அப்படின்னா அது 64. ரைட்டா? ஸோ அப்போ 81 × 64 மல்டிபிள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 5184 வருது. அப்போ ஃபஸ்ட் ஆப்ஷனே சரியாக தான் இருக்குது. ஸோ ஏ பியோட வேல்யூ என்னென்னா ஏக்கு 4 பிக்கு 3 வரும். ஸோ ஏ ஆப்ஷன் வந்து சரி. பட விளக்கப்படத்தை ஆங்கிலத்தில் டேஸ் என்ன அழைக்கலான்றாங்க. அதாவது பிக்டோகிராஃப் அப்படின்னு இருக்கு இல்லையா, அந்த பிக்டோகிராஃப் அப்படின்றத பிக்டோகிராம்னு சொல்லலாம். ஸோ சி ஆப்ஷன். சாய் சதுரத்தின் மூலை வட்டங்களுக்கு இடையே உள்ள கோணம் என்னன்றாங்க. அது வந்து 90 டிகிரி இருக்கும். ஸோ வந்து 90 டிகிரி. ஸோ அடுத்து 97 சயின்ஸ் கொஷினு, 98 சயின்ஸ் கொஷினு. 99 பாருங்கள். ஒரு இணைகரத்தின் அடிப்பக்கமானது அதன் உயரத்தை போல 3 மடங்கு ஆகும். அதன் பரப்பளவு 243 சதுர சென்டிமீட்டராகவும் இருப்பின் அடிப்பக்கம் மற்றும் உயரம் கண்டுபிடிங்க அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அடிப்பக்கமானது அதன் உயரத்தை போல 3 மடங்குன்னு சொல்லிட்டாங்க. அப்போ b = 3h எடுத்துக்கோங்க. ரைட்டா? இப்போ b × hன்றது ஏரியா. b × hன்றது ஏரியா, அது இணைகரத்துக்கு b × hன்றது ஏரியா. இப்போ பின்றதே நம்ம வந்து 3hன்னு எடுத்துருக்கோம். அது இல்லாமல் பரப்பு வந்து அவனே 243 கொடுத்துட்டான். ரைட்டா? இப்போ பிக்கு வந்து வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுங்கள். அதாவது 3h அப்படின்னு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். 3hன்னு அப்ளை பண்ணிங்கன்னா 3h × hன்னு வரும். அதாவது 3h² வருது. 3h² = 243. இந்த 3 கூட இந்த பக்கம் ஹெட்னு வந்துருங்க. அப்போ வகுத்தல் 3ன்னு வரும். ஸோ 243 மூணாம் அமைப்பில் அடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு 81 கிடைக்குது. இப்போ என்ன கிடைக்குதுன்னா h² = 81 கிடைக்குது. அப்போ h = √81 எடுக்கலாம். 81 ரூட் எடுத்தால் 9 வரும். அப்போ உயரம்ன்றதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ரைட்டா? இவங்க என்ன கேட்குறான்,
இருப்பின் அடிப்பக்கம் மற்றும் உயரம் காண்கன்றாங்க. அப்போ உயரம்ன்றது நான் 9 கண்டுபிடிச்சிட்டேன். நம்ம எடுக்கும் போதே அவங்க கொடுத்த அந்த உயரத்தை போல் 3 மடங்கு அடிப்பக்கம்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. அப்போ b = நான் 3h எடுத்தேன். ரைட்டா. இப்போ hன்ற வேல்யூ இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அப்போ 3 × 9 போடுங்க. 3 9 27. ரைட்டா. அப்போ அடிப்பக்கம் அப்படின்றது 27, உயரம்ன்றது 9. அப்போ 27 9 அப்படின்னு ஆன்சர் வரும். ஸோ சி ஆப்ஷன் வந்து உங்களுக்கு சரியாக இருக்குது. ரைட்டா. ஒரு இராணுவ முகாமில் 200 போர் வீரர்கள் தங்கினா வீரர்களுக்கு வந்து 40 நாட்களுக்கு தேவையான உணவுப் பொருட்கள் இருக்குது. 50 போர் வீரர்கள் கூடுதலாக வந்தால் உணவுப் பொருட்கள் எத்தனை நாட்களுக்கு போதுமானதாக இருக்கும் அப்படின்றாங்க. இப்போ 200 பேர் 40 நாட்கள் அப்படின்னா எத்தனை வீரர்களுக்கு அதுக்கான சாப்பாடு இருக்குது அப்படின்னு பார்த்தா இதை அப்படியே மல்டிபிள் பண்ணிக்கோங்க. ஸோ 200 × 40 அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு 8000 வரும். 8000 பேர் சாப்பிட்லாம். இப்போ கூடுதலாக 50 பேர் வந்துக்கிறாங்க. அப்போ 200க்கு 250 பேராக வருது. அப்போ 250 பேருக்கு எத்தனை நாள் சாப்பிட்லான்னா இது அப்படியே 250 டிவைட் பண்ணிடுங்க. 0க்கு 0க்கு கேன்சலு. 800ல் எத்தனை 25 இருக்கும்? 100க்கு 4 இருக்கும். 200க்கு 8 இருக்கும். அப்படின்னு நீங்கள் கால்குலேஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 800க்கு மொத்தம் 32 இருக்கும். ஏன்னா 100க்கு 4 அப்படின்னும் 8 32. ஸோ 32 25 இருக்கும் இல்லையா. அடிச்சிங்கன்னா உங்களுக்கு 32 வரும். அப்போ 32 டேஸ்க்கு வந்து அந்த சாப்பாடு வரும். ரைட்டா. ஸோ சி ஆப்ஷன் வந்து சரி. அடுத்தது இது சயின்ஸ் கொஷினு. ஒரு எண்ணின் எக்ஸ் சதவீதத்திலிருந்து எக்ஸை கழித்தால் எக்ஸ் கிடைக்கும் எனில் அந்த எண் என்னன்றாங்க. அந்த எண் நமக்கே தெரியாது. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா ஏஓ பிஓ எண்ணோ ஏதாவது நம்ம ஒரு நம்பரில் ஆல்பபெட்டில் கன்சிடர் பண்ணிக்கலாம். ரைட்டா. நான் என் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிறேன். ரைட்டா. இதனோட எக்ஸ் பர்சன்டேஜ் அப்படின்னா எக்ஸ் டிவைடட் பை 100. இந்த எக்ஸ் பர்சன்டேஜ்னா எக்ஸ் பை 100 சொல்லுவோம். இதுலேருந்து எக்ஸை வேறு கழிக்கணுன்றாங்க. அப்போ எக்ஸை கழிச்சிட்றேன். கழித்தால் எக்ஸ் கிடைக்கும். மறுபடியும் அது எக்ஸே கிடைக்குன்ற வேறு சொல்கிறாங்க. மறுபடியும் எக்ஸ் போடுறேன். ரைட்டா. இப்போ இந்த லெஃப்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே ஒரு எக்ஸ் இருக்குது, இங்கே ஒரு எக்ஸ் இருக்குல்ல, அதை காமனாக வெளியே எடுத்துடலாம். அப்போ n/100 -1 × எக்ஸ்ன்னு வரும். இங்கே ஒரு எக்ஸ் இருக்குது. இப்போ இந்த எக்ஸை இந்த பக்கம் எட்டு பண்ணிங்கன்னா அது வகுத்தல் எக்ஸ்ன்னு வந்துடும். அப்போ எக்ஸ்ன்னு கேன்சல் பண்ணால் இங்கே 1ன்னு வந்துடும். ரைட்டா. இங்கே ஏற்கனவே -1 இருக்கு இல்லையா. இந்த -1 இந்த பக்கம் எட்டு வந்தீங்கன்னா அது +1 வரும். ஏற்கனவே இங்கே 1 இருக்குது, இன்னொரு +1 வந்தால் அது 2ன்னு வரும். அதாவது n/100 = 2ன்னு வருது. இப்போ இந்த 100 இந்த பக்கம் எட்டுன்னு வந்துட்டீங்க அப்படின்னா 2 × 100 வரும். ஸோ 2 × 100னா 200. அப்போ n = 200 வருது. நான் அந்த நம்பரை தான் n அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டேன். அப்போ n = 200 வருது. அப்போ 200 என்பது அந்த நம்பராக இருக்கும். ஓகேங்களா. சரி. இதுவும் வந்து சயின்ஸ் கொஸ்டின் தான். அந்த புள்ளியல் கூட சயின்ஸ் கொஸ்டின் தான். அதை கூட கண்டுபிடிச்சலாம். இந்த பிரசந்த சந்திர மகளனோபிஸ் அப்படின்றது தான் வரும். ரைட்டா. அந்த சந்திரன் வந்தாலும் இந்தியக்காரன். அந்த பித்தாகரஸ் இவங்கெல்லாம் வந்து நம்ம இந்தியக்காரங்களே இல்லை. ரைட்டா. ஸோ அதை சொல்லிடலாம். ஸோ அது சயின்ஸ் கொஸ்டின் விட்டுடுங்க. ஒரு எண்ணானது 25% அதிகரிக்கப்பட்டு பிறகு 20% குறைக்கப்படுகிறது எனில் அந்த எண்ணில் ஏற்பட்ட சதவீத மாற்றத்தை காண்கின்றாங்க. ரைட்டா. ஒரு நம்பர் எடுத்துக்கிறாங்க, 25% இன்க்ரீஸ் பண்ணுறாங்க, மறுபடியும் 20% குறைக்கிறாங்க. அப்போ அது என்ன நடந்திருக்குன்னு கேட்குறாங்க. நான் என்ன பண்ணுறேன்னா அந்த நம்பரை வந்து 100ன்னு எடுத்துக்கிறேன். 100ன்னு எடுத்துக்கிட்டேன். இப்போ 25% இன்க்ரீஸ் பண்ணால் இது 125ன்னு வந்துருச்சு. ரைட்டா. 20% குறைக்கணும். அதாவது இன்க்ரீஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான். அப்போ 125க்கு 20% எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ டிவைடட் பை 100 × 20ன்னு போடுங்க. 0 0 கேன்சல். 2 2 2 10. இது அடித்தா 2 5 10 மீதி 2 வரும் 25 வருது. அப்போ 125ல் 20% என்பது 25ன்னு கிடைக்குது. இதை கழித்தால் அப்படின்றா போட்டிருக்காங்களா, குறைக்கப்படுகிறதுன்னு போட்டிருக்காங்க. அப்போ 25 கழிச்சிருங்க. 125ல் 25 கழிச்சா மறுபடியும் 100 தான் கிடைக்குது. ஸோ ஸ்டார்டிங்கில் நான் 100 தான் எடுத்துக்கிட்டேன். 25% இன்க்ரீஸ் பண்ணேன், 125 வந்தது. இந்த 125ல் 20% கழிக்கணும். 20% என்னென்னு கண்டுபிடிச்சா அது 25 கிடைச்சது. ஸோ 125ல் 25 கிடைச்சா மறுபடியும் எனக்கு 100 தான் வந்திருக்கு. அப்போ இந்த ப்ராசஸ்லாம் செய்யும்போது அந்த 100ன்றது கடைசியில் 100 தான் கிடைக்குது. எந்த ஒரு மாற்றமும் நிகழலை. ரைட்டா. ஸோ மாற்றம் எதுவும் இல்லை. சி ஆப்ஷன். 2x 4x 6x 8x 10x இடைநிலை அளவு காண்க அப்படின்றாங்க. இது பார்த்தீங்கன்னா மடங்கள் இதுவே வந்து இன்க்ரீஸ் இல்லாத ஏறு வரிசையில் இறங்கமாக தான் இருக்குது. ஸோ இடைநிலை அப்படின்பது 6xன்னு வரும். ரைட்டா. இந்த 6xை தான் அவன் 24 கொடுத்துட்டான். ஆப்ஷன் பாருங்கள் 4 6 8 24 இருக்குது. இப்போ என்ன பண்ணலாம்னா எக்ஸுக்கு வந்து சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கலாம் 24 வருதான்னு. நீங்கள் 4 சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்கள். 6 24 வந்துருச்சு. ஃபஸ்ட்டு ஸ்டெப்லேயும் வந்துருச்சு ஆன்சர். சப்போஸ் நீங்கள் 6 போட்டிங்கன்னா 6 6 36 போகும். அப்போ இடைநிலைன்றது உங்களுக்கு 24 வராமல் 36 வரும். ஆனால் இடைநிலை அவனே 24 கொடுத்துருக்கான். நமக்கு 24 தான் வரணும். அப்போ மீதி எது போட்டாலுமே அதிகமாக வரும். 4 போட்டால் மட்டும் தான் கரெக்டாக இருக்குது. ஸோ வந்து ஏ ஆப்ஷன் வந்து சரி.
107வது வந்து சயின்ஸ் கொஷின், இதுவும் சயின்ஸ் கொஷின். ஸோ இது பாருங்கள், எக்ஸ் மைனஸ் 1/x = 5 எனில் x³ - 1/x³ மதிப்பு காண்கின்றாங்க. ஸோ இதுக்கு நிறைய ஷார்ட்கட்லாம் இருக்குது. ரெண்டுமே மைனஸ் இருக்குது, அப்புறம் ஒன்று ப்ளஸ் வரும், ஒன்று மைனஸ் வரும். இது x² ஒன்று இருக்குது, x⁴ இருக்குது. நிறைய ஃபார்மேட் இருக்குது, நிறைய ஷார்ட்கட் இருக்குது. பட் இருந்தாலும் முற்றுரிமைகள் சொல்லக்கூடிய a³ - b³ ஃபார்முலா தெரிஞ்சதுன்னா ஈஸியாக வந்து அதில் சப்ஸ்டிட் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ ஷார்ட்கட் தெரிய வேண்டிய அவசியம் எதுவும் இல்லை. ஓகேங்களா, 2 ஸ்டெப்பில் ஆன்சர் போட்டுடலாம். ஸோ நான் ஏதாவது ஒரு ஸ்டெப்பில் உங்களுக்கு வந்து சொல்லி போட்டு காட்டுறேன். ஓகேங்களா, சரி. எக்ஸ் என்ன இருக்குது, a - b³ ஒரு ஃபார்முலா இருக்குது. ரைட்டா, a³ - b³ - 3ab a - bன்னு போடலாம். அதே a³ - b³ a - b × a² + 2ab + b². ரெண்டு முற்றுரிமைகள் யூஸ் பண்ணலாம். நான் ரெண்டாவது வந்து யூஸ் பண்ணுறேன். ஓகேங்களா, நீங்கள் ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணிக்கோங்க. a - b3. ஸோ a³ - b³ -3ab × a - b அப்படின்ற இந்த இதை வந்து நான் யூஸ் பண்ண போகிறேன். ஓகேங்களா, ஸோ இதில் ஏபின்றது என்னென்னா, இந்த ஏன்றது எக்ஸு, பின்றது 1/x. ரைட்டா, அப்போ எக்ஸு 1/x இது வந்து க்யூபு. ரைட்டா, ஸோ இப்போ a³ வந்துருச்சா, a³ x³, b³ 1/x³ -3ab. அப்போ 3a x, b 1/x, எக்ஸஸ் கேன்சல் பண்ணலாம். a - bன்னு இருக்குது. அப்போ வந்து எக்ஸு 1 - xன்னு வரும். ஸோ இப்போ என்ன இருக்குன்னா, இங்கே x - 1/x³ வருது. x - 1/xன்றது அவன் 5ன்னு கொடுத்துருக்கான். அப்போ 5³ இந்த இடத்துல போட்டுக்கலாம். இங்கே x³ - 1/x³ இது வரும். ஆக்சுவலாக இதுதான் கண்டுபிடிக்கணும். நாம் எக்ஸ் கேன்சல் பண்ணிட்டா இங்கே 3 இருக்குது. எக்ஸு - 1/x மதிப்பு வந்து இங்கே 5ன்னு அவங்களே கொடுத்துருக்காங்க. 5 போட்டுக்கிறேன். அப்போ 3×5 = 5. அப்போ -15ன்னு வருது. -15 அப்படின்னு சொல்லி வருது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5³ இருக்குது. 5³ பண்ணால் 125ன்னு வரும். இதை 125ன்னு வரும். இந்த -15 அப்படியே இந்த பக்கம் எட்டுன்னு வந்துட்டீங்கன்னா அது +15ன்னு வந்துடும். அப்போ 125 + 15 அப்போ 140. ரைட்டா, அப்போ 140 அப்படின்னு சொல்லி ஆன்சர் வருது. ஸோ 140 அப்படின்றத இதுக்கான விடை பாருங்க, ஏ ஆப்ஷனில் வந்து கொடுத்துருக்காங்க 140. ஸோ அடுத்து ஒரு முக்கோணத்தின் பரப்பு வந்து 108 cm² மற்றும் அடிப்பக்கம் வந்து 18 cm, அதன் உயரம் காண்க அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஸோ ட்ரையாங்கலுக்கான ஏரியான்னு பார்த்தீங்க அப்படின்னா 1/2 BHன்னு சொல்லுவோமா, BH அப்படின்றத சொல்லுவோம். ஏரியா அவனே கொடுத்துட்டான் 108ன்னு. ஸோ அதை நம்ம போட்டுக்கலாம். 1/2 போட்டுக்கலாம். வேறு என்ன கொடுத்துருக்காங்க, அடிப்பக்கம் 18 கொடுத்துட்டாங்க. அப்போ B கொடுத்துட்டாங்கன்னு அர்த்தம். ஸோ B போட்டுக்கலாம். H கொடுக்கல. ஆக்சுவலாக அதை தான் கண்டுபிடிக்க போகிறோம். Hன்றதை போட்டுக்கலாம். இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணலாம். 1 2 9 2 18. இந்த 9 கூட இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஓகேங்களா, அப்போ H மட்டும் தான் இருக்கும். அப்போ 108/9ன்னு வருது. 9 9 மீதி 1 வரும். 2 9 18. அப்போ 12ன்னு சொல்லி கிடைக்குது. ஸோ H = 12. H = 12 cm. ஸோ C ஆப்ஷன் வந்து சரி. அடுத்தது சயின்ஸ் கொஷின். அடுத்ததும் சயின்ஸ் கொஷின். இங்கே பாருங்கள், 36 48 எண்கள் மீபேக்கு, அதாவது HCF LCM வந்து சொல்கிறாங்க. அதுக்கான ரேஷியோ வந்து கேட்குறாங்க. ரைட்டா, அப்போ இதுக்கு வந்து நம்ம LCM HCF கண்டுபிடிப்போம். 36 48 ரெண்டாம் வாய்ப்பால் போடலாம். 1 2 8 2 16 2 4 4 8. மறுபடியும் ரெண்டாம் வாய்ப்பால் போடலாம். ஸோ 9 2 18 1 2 2 4. ஸோ அடுத்து மூணாம் வாய்ப்பால் போடலாம். 3 9 4 12. இதுக்கு மேலே காமனாக வந்து பண்ண முடியாது. ஏன்னா 1 3 இருக்குது, 1 4 இருக்குது. ரைட்டா, அப்போ நம்ம HCFனா இதை மட்டும் மல்டிபிள் பண்ணால் போதும். 2 2 4 4 12. அப்போ 12ன்னு வருது. 12ன்றது வருது. இது HCF. LCMனா எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணணும். அப்போ இது வரைக்கும் 12, இங்கே ஒரு 3 இருக்குது, இங்கே ஒரு 4 இருக்குதா, 3 4 12. அப்போ இன்னொரு 12 வருது. அப்போ 12 × 12 144. ரைட்டா, அப்போ LCM வந்து 144 வருது. HCF 12 வருது. அப்போ 12:144 வரணும். இங்கே பாருங்க, 12:144ன்றது ஏ ஆப்ஷனாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஏ ஆப்ஷன் வந்து சரி. அடுத்தது சயின்ஸ் கொஷின். அடுத்தது பார்க்கலாம். 2 6 12 20 30 20 வந்து பொது எண்ணுன்றாங்க. இது n × n+1 வரும். எப்படின்னா n = 1ன்னு சப்ஸ்டிட் பண்ணி பாருங்கள். 1ன்னு போட்டால் 1 1 + 1 2. அப்போ 1 × 2 2. கரெக்டாக வருதா, வருது. அடுத்து 6 வரணுமா, n = 1 போட்டோம். n = 2ன்னு போடுங்க. 2 2 + 1 3. அப்போ 2 6 வந்துருச்சா. அடுத்து n = 3 போடுங்க. 3 + 1 4 4 12 வந்துருச்சா.
அடுத்தது n = 4 போடுங்க. 4 + 1 5, 4 5 20 வந்துருச்சா? நீங்கள் அடுத்தது வந்து 5 போட்டிங்கன்னா 5 + 1 6 வரும், 5030ன்னு வரும். ஸோ அப்போ n × n + 1ன்றது அதுக்கான ஜென்ரல் ஃபார்மாக இருக்குது. ஸோ டி ஆப்ஷன் வந்து சரி. அடுத்தது சயின்ஸ் கொஷின். ஸோ இது திட்ட வடிவாக மாற்றுன்றாங்க. 2 10^4னா 10^2னா அதாவது 2 0 போடணும். 100 தான் நம்ம 10^2 எழுதுவோம், ரைட்டா? அப்போ 10^4னா மொத்தம் வந்து 4 0 வரணும். ஆனால் இங்கே -4 இருக்குது, அப்போ டிவைடில் வரணும். ஓகேவா? அப்போ 2 அந்த 4 0 போடணும். இப்போ 2வை நம்ம 10ஆல் டிவைட் பண்ணால் நம்ம ஒரு புள்ளி வைப்போம், ரைட்டா? 100ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 0.02ன்னு வரும். இதே நீங்கள் 1000ஆல் பண்ணிங்கன்னா 0.002ன்னு வரும். இதே இந்த இதனால் பண்ணி 4 0 வருதா, 10,000ஆல் பண்ணிங்கன்னா இன்னும் ஒரு 0 எக்ஸ்ட்ரா வரும். அப்போ 3 0 வரணும். புள்ளிக்கு அப்புறம் 3 0 போட்டு 2 வரணும். புள்ளிக்கு அப்புறம் 3 0 போட்டு 2 வர்றது ஏ ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஏ ஆப்ஷன் தான் சரி. அடுத்தது சயின்ஸ் கொஸ்டினாக இருக்குது. இது பாருங்கள், a + b = 10, 3ab = 36 எனில் a² + b²ன்றாங்க. இதுவும் முற்றுரிமை தான். அதாவது a + b² ஃபார்முலா இருக்கு இல்லையா, சிம்பிளான ஒரு ஃபார்முலா. அதாவது a² + b² + 2ab, கரெக்டாக? 2ab இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணலாம். அப்போ தான் a² + b²ன்றது இங்கே கிடைக்கும். a + b வந்து அவங்களே 10ன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ 10² போட்டுக்கலாம். இங்கே a² + b² + 2ab. அப்போ ஏபின்றது வேணும், ஆனால் இங்கே 3abன்னு போட்டிருக்காங்க. அப்போ ஏபி மட்டும் வச்சுட்டு இந்த 3 இந்த பக்கம் எட்டு வந்துடுங்க. அப்படி எட்டு வந்தால் அது வகுத்தில் வரும். அடிச்சிங்க அப்படின்னா 1 3 3 2 3 6, அதாவது ஏபி என்பது 12ஆக கிடைக்கும், ரைட்டா? அது சிம்பிளி அந்த லெஃப்ட் சைடில் இருக்கிற அந்த 3 ரைட் சைடு கட்டு வந்தால் அது பெருக்கில் இருக்கிறது வகுத்தில் வரும். அப்போ 36/3ன்னு வரும். 36 3ஆல் வகுத்திங்கன்னா நமக்கு 12ன்னு வரும். அப்போ ஏபின்றது 12, ரைட்டா? இது 12. இப்போ என்னென்னா 10² 100, நமக்கு a² + b² மட்டும்தான் வேணும். அப்போ 2 12 எவ்வளோ? 24. இந்த 24 வந்து நமக்கு தேவையில்லை, அது அப்படியே ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் கொண்டு வாங்க, அது -24ன்னு வந்துடும். அப்போ 100 - 24 அப்படின்னு சொல்லி கிடைக்கிது, ரைட்டா? 100 - 24, 100ல் 24 போச்சுன்னா 76. அப்போ 76 என்பது இதுக்கான ஆன்சராக வரும். ஸோ 76 என்பது இதுக்கான ஆன்சர். ஸோ அடுத்த கொஸ்டின் சயின்ஸு. 5 7 சமமான விகிதம், ஈக்குவலன்ட் ரேஷியோ கேட்குறாங்க. அதாவது ரேஷியோவில் நீங்கள் எதை செஞ்சாலும் 2 பக்கமும் சேர்த்து தான் செய்யணும். நீங்கள் பெருக்கினாலும் சரி, வகுத்தாலும் சரி, ரைட்டா? இப்போ பாருங்கள், இந்த சி ஆப்ஷனை பார்த்தீங்கன்னா 5 வந்து 2ஆல் மல்டிபிள் பண்ணியிருக்காங்க. I 2 10. அப்போ 2ஆல் மல்டிபிள் பண்ணால் 7ஐயுமே 2ஆல் மல்டிபிள் பண்ணணும். அப்போ 7 2 14. அப்போ 10 14 வருது. ஸோ இதுதான் வந்து ஈக்குவலன்ட் ரேஷியோ அப்படின்னு சொல்லலாம். இப்போ 10:14 அப்படின்றது. ஸோ சி ஆப்ஷன் வந்து சரி. ஸோ அடுத்து சயின்ஸ் கொஸ்டின். அடுத்து பாருங்கள், ஒரு செவ்வக வடிவ தோட்டத்தின் பரிமாணங்கள் முறையே 70 மீட்டர் மற்றும் 40 மீட்டர் தோட்டத்தின் உட்புறமாக வந்து பக்கங்களிலும் 4 பக்கங்களுமே 2 மீட்டர் அகலமுள்ள பாதை அமைக்கப்படுகிறதுன்றாங்க. இப்போ எப்படின்னா இந்த மாதிரி, அதாவது இப்படி வச்சுக்கோங்களேன், செவ்வகம் இன்னும் கொஞ்சம் இப்படி போடலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கும், ரைட்டா? இப்போ இவங்க இந்த பாதையோட பரப்பு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இந்த பாதையோட பரப்பு கண்டுபிடிக்கணும். அப்போ என்ன பண்ணணும்னா, இந்த பெருசாக இருக்கு இல்லையா அவுட்ரு, அந்த செவ்வகத்தோட பரப்பளவு கண்டுபிடிச்சி, அதுக்கப்புறம் இந்த இன்னரில் இருக்கு இல்லையா அதுக்கான பரப்பளவு கண்டுபிடிச்சி, ரெண்டுத்தையும் கழிச்சிட்டோம்னா இந்த பாதைக்கான பரப்பளவு கிடைச்சிரும், ரைட்டா? ஸோ அவுட்ருக்கான வந்து பக்க அளவுகள் வந்து அவங்களே கொடுத்துட்டாங்க 70 40ன்னு. ஆனால் இந்த இன்னருக்கு வந்து கண்டுபிடிக்கும் பொழுது என்னென்னா, இங்கே 2 மீட்டர் அகலம்னு சொல்கிறதுனால ஸோ அது அந்த லென்த்தும் ஹைட்டும் வந்து 2 2 4ஆக குறையும். ஏன்னா இங்கே பாருங்கள், இது 2 அப்படின்னா இது 2, அப்போ 2 2 4ஆக குறையுது. அதனோட பக்கங்கள் வந்து 4ஆக குறையுது, ரைட்டா? 4 மீட்டராக குறையுது. அப்போ என்ன பண்ணலான்னா, ஃபஸ்ட்டு வந்து அவுட்ருக்கு மல்டிபிள் பண்ணிக்கோங்க. 4 7 28 2 0. பக்கங்களில் ஒவ்வொன்றுத்துலேயும் 4 4 மீட்டர் கழிச்சிருங்க. 70ல் 4 போச்சுன்னா 70ல் 4 போச்சு அப்படின்னா ஸோ அது வந்து 66. அதே 40ல் ஒரு 4 போச்சுன்னா 36. அப்போ 66 × 36 வருது. இதை இந்த இன்னரில் இருக்கக்கூடிய அந்த செவ்வகத்தோட பரப்பு 66 × 36ன்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு 2376 வருது, ரைட்டா? இதே இதுலேருந்து கழிச்சிடுங்க, 2376, ரைட்டா? அப்போ தான் அந்த பாதையோட பரப்பு கிடைக்கும். இது இன்னர் செவ்வகம், இது அவுட்டர் செவ்வகம், ஓகேங்களா? ஸோ 0ல் 6 போகாது, பக்கத்தில் கடன் வாங்குங்க, பாரோ பண்ணுங்க. ஸோ 8ல் இருந்தால் இது வந்து 10ன்னு வரும், இதுக்கு கடை வாங்கினா இது 9ன்னு வந்துடும், இது 10ன்னு வந்துடும். 10ல் 6 போனால் 4, இங்கே 9 இருக்குது, 9ல் 7 போனால்
2, இங்கே நம்ம கடை வாங்கினதுனால 7 தான் இருக்கும். ஸோ 7ல் 3 போச்சுன்னா 4. இப்போ 424ன்னு கிடைக்கிது. பாருங்க, ஃபஸ்ட்டு ஆப்ஷனே கொடுத்துருக்காங்க. 424 மீட்டர் ஸ்கொயர்னு இருக்கும், அந்த பாதையோட பரப்பு. இதுவும் ரெண்டுமே சயின்ஸ் தான், விட்டுடுங்க. அடுத்தது காரணிப்படுத்துகின்றாங்க. ஸோ இது வந்து காரணியும் படுத்தலாம், அல்லது வந்து ஏதாவது ஒரு ஃபேக்டரேஷனை எடுத்துக்கிட்டு அது வந்து நமக்கு வந்து சரியாக வருதான்னு கூட நம்ம செக் பண்ணலாம். ரைட்டா? ஸோ இதை ஃபஸ்ட் ஆப்ஷன் எடுத்து பாருங்கள். அதாவது நமக்கு பெருக்குனா 3 27 மைனஸ் வரணுமா, இது வந்துடும். ரைட்டா? இது ஒரு டைம் மல்டிபிள் பண்ணி பாருங்கள், ஒன்றும் இல்லை. இந்த எக்ஸை இது கூட மல்டிபிள் பண்ணுங்கள், 2x² வந்துருச்சு. அதே எக்ஸை 3 கூட பண்ணிங்கன்னா -3xன்னு வந்துடும். இந்த 9 பண்ணிங்கன்னா 2 9 18 ப்ளஸ் 18xன்னு வரும். அதுக்கப்புறம் அந்த 9 3 கூட பண்ணிங்கன்னா 3 9 27ன்னு கிடைக்கிது. இதை சிம்பிளிஃபை பண்ணி பாருங்கள், 2x². 18ல் 3 போச்சுன்னா 15x -27. கரெக்டாக இருக்கா பாருங்கள். 2x² + 15x -27ன்னு வருது. ஸோ ஃபஸ்ட்டுக்கிறதே வந்து உங்களுக்கு சரியாக இருக்குது. ஓகேங்களா? அப்போ ஏ ஆப்ஷன். அடுத்த கேள்வி, 12 சென்டிமீட்டர் ஆரமுள்ள வட்டத்தின் மையத்திலிருந்து 3√7 சென்டிமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ள நாணின் நீளம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ரைட்டா? ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னா, ஒரு சர்க்கிள் மாதிரி ஃபார்ம் பண்ணிக்கலாம், ஒரு புள்ளி வச்சுக்கலாம், ஒரு ரேடியஸ் எடுத்துக்கலாம், ஆரம். ரைட்டா? இந்த மையத்துலேருந்து வந்து எவ்வளோ தூரத்தில் ஒரு நான் இருக்குன்னா, இதை நம்ம நான் வச்சுக்கலாம். ரைட்டா? இதனோட டிஸ்டன்ஸ் என்னென்னா, ஸோ அதுதான் வந்து 3√7 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ரேடியஸோட ஆரம்ன்றது 12 சென்டிமீட்டர். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு செங்கணு முக்கோணோட ஃபார்மேட்டில் இருக்குது. இது 90 டிகிரியில் இருக்கும், இது 90 டிகிரியில் இருக்கும். ரைட்டா? இப்போ என்னென்னா, நமக்கு நானோட நீளம் வேணும், இது வந்து சென்ட்ரு. அப்போ இது வந்து நான் அப்படின்னா இது டச் ஆகிறதுக்கு இந்த பக்கம் பாதி இருக்குது, இந்த பக்கம் பாதி இருக்குது. கரெக்டாக? அப்போ இந்த டிஸ்டன்ஸ் வந்து நம்ம பித்தாகரஸ் தேற்றத்தை யூஸ் பண்ணி சொல்ல முடியும். கர்ணத்தின் வர்க்கமானது மற்ற 2 பக்கங்களின் வர்க்கங்களின் கூடுதலுக்கு சமன்றது பித்தாகரஸ் தேற்றம். ஹைப்போடெனஸ் ஸ்கொயர்ன்றது மற்ற அதர் சைடை வந்து ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணுறதுக்கு சமம்னு படிச்சிருப்பீங்க. அப்போ என்ன பண்ணலான்னா, ஸோ இது கர்ணன்றது 12, இந்த பக்கன்றது இதுலேருந்து ஒரு எக்ஸை கண்டுபிடிச்சிட்டு அதை 2ஆல் மல்டிபிள் பண்ணால் நானோட நீளம் கிடைச்சிடும். ஓகேங்களா? சரி, இப்போ 12² ஈக்குவல் எதுக்கு, x² ப்ளஸ்ஸு 3√7². 12² 144, x² x² தான். இந்த 3 ஸ்கொயர் பண்ணால் 9ன்னு வரும், √7² பண்ணால் வெறும் 7ன்னு வரும், ரூட்டு கேன்சல் ஆகிரும். ஸோ அப்போ 9 × 7ன்னு வருது. ஸோ 9 × 7 அப்படின்னு நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும், 9 × 7ன்னு போட்டால் 63ன்னு வரும். இங்கே 63ன்னு வரும். இப்போ x² தான் நம்ம கண்டுபிடிக்கணும், அதாவது எக்ஸை தான் கண்டுபிடிக்க போகிறோம். இந்த 63 இந்த பக்கம் எட்டு வந்துடுங்க. 144 63 போச்சுன்னா 81ன்னு வரும். ஸோ 81². இப்போ எக்ஸோட மதிப்பு இது ரூட் எடுத்தால் 9ன்னு வரும். அப்போ x = 9 அப்படின்னு கிடைக்குது. அப்போ அந்த நானோட பாதி லென்த்து நான் கண்டுபிடிச்சிட்டேன், இன்னொரு பாதி இருக்குது. அப்போ இதை 2ஆல் மல்டிபிள் பண்ணால் மொத்த நானோட நீளம் கிடச்சிருக்கோம். அப்போ 9 × 18. அப்போ இந்த நானோட நீளம் வந்து 18. ரைட்டா? ஸோ 18 எங்கே இருக்குது பாருங்கள், டி ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க. ஸோ டி ஆப்ஷன் வந்து சரி. ஸோ இதெல்லாம் சயின்ஸ் கொஷினு. இது கூட பார்த்தீங்க அப்படின்னா சயின்ஸ் கொஷின் தான், ஆனால் மேத்தமெட்டிக்கல் மாதிரி தெரியுது. ஒரு அவுன்ஸ் என்பது 30 ml. எக்ஸாக்டாக 30 வராது, அது 29.5 அந்த மாதிரி வரும். ஸோ அவங்க ரவுண்ட் அப் பண்ணியிருக்காங்க, அப்ராக்சிமேட்டாக அது 13 சொல்லலாம். சயின்ஸ் கொஷின் தான், விட்டுவிடுங்க, அதை பார்த்துக்கலாம். சயின்ஸ் பார்க்கும்போது அது பார்த்துக்கலாம். முக்கோணத்தின் பக்க அளவுகள் கொடுக்கப்பட்டுள்ளதுன்றாங்க. இது வந்து முக்கோணம் எது வரைய முடியாதுன்றாங்க. நம்ம 2 பக்கத்தை ஆட் பண்ணால் அது 3வது பக்கத்தை விட அதிகமாக வரணும், ஏதாவது 2 ஆட் பண்ணால். இப்போ 3 நாளும் ஆட் பண்ணால் 7ன்னு வருது. அந்த 7 என்பது 3வது பக்கத்தை விட அதிகமாக வரல, இங்கே 9ன்னு கொடுத்துருக்காங்க. ரைட்டா? அப்போ இது வந்து முக்கோணத்தை அமையாது. மீதியெல்லாம் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் 7 5 கூட்டினீங்கன்னா உங்களுக்கு வந்து 10 விட அதிகமாக தான் வரும். ரைட்டா? 3வது பக்கத்தை ஏதாவது 3வது 2 ஆட் பண்ணால் அதிகமாக வரணும். ரைட்டா? அதை பார்த்துக்கோங்க. ஸோ அதை பார்க்கும்போது இந்த கம்மியாக வருது, அப்போ இது வந்து முக்கோணத்தை அமைக்காது. 3 இந்த 3ன்றது இவங்க சீல் கொடுத்துருக்காங்க. அப்போ சி ஆப்ஷன் வந்து சரி. எந்த ஒரு எண்ணையும் 2 அல்லது அதற்கு மேற்பட்ட எண்களின் பெருக்கப்பலனாக எழுதுவதே அதோட ஃபேக்டரேஷன் சொல்லுவோம். அது தமிழ் வந்து காரணிப்படுத்துகள்னு சொல்கிறாங்க. ஸோ காரணிப்படுத்துறது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? சரி, 36ஓட காரணிகள் என்றாங்க. 36ஓட ஃபேக்டரேஷன் தான், ஃபேக்டர்னு போட்டிருக்காங்க பாருங்கள். அப்போ 1 டிவைட் பண்ணோம், 1 வந்து எல்லாத்துக்கும் டிவைட் பண்ணோம், அப்புறம் 2 3ன்னு வருது. ஸோ இதில் இருக்கிற இந்த நம்பர் எல்லாமே 36 வந்து 36ஓட ஃபேக்டர், அதை வந்து டிவைட் பண்ணோம். ரைட்டா? ஸோ அப்போ பி ஆப்ஷன்.
m ஈக்குவல் டு 8 n ஈக்குவல் டு -3 எனில் m + n மைனஸ் mn போட்டிருக்காங்க. அதை அப்படியே அப்ளை பண்ணலாம். ஸோ m வந்து 8ன்னு போட்டிருக்காங்க, 8ன்னு போட்டுக்கலாம். n வந்து -3ன்னு போட்டிருக்காங்க, -3ன்னு போட்டேன். மைனஸ் mn போட்டிருக்காங்க, அது mன்னா மல்டிபிள் இருக்குது. அப்போ 8 - 3. ஸோ 3 × 24 இது மைனஸில் வரும், ஆனால் இங்கே ஒரு மைனஸ் இருக்குது. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா இது +24 வரும். 8 - 3 + 24 அப்படின்னு சொல்லி வந்துடும். ஏன்னா 2 மைனஸ் வருது இல்லை. ஸோ அதனால் அதாவது இதுக்கு மைனஸ் வரும், இங்கே ஒரு மைனஸ் இருக்குது. ஸோ அதனால் +24 வரும். ஸோ பாட்மாஸ் ரூல்ஸ் படி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அடிஷன், அதுக்கப்புறம் தான் சப்ட்ராக்ஷன் வரும். ஸோ அப்போ 8ம் 24 நீங்கள் ஆட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 32ன்னு வருது. 32ல் 3 போச்சுன்னா உங்களுக்கு 29ன்னு வருது. ஸோ +29ன்றது சி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ சி ஆப்ஷன் வந்து சரி. ஸோ இது சயின்ஸ் கொஸ்டின். கீழே கொடுக்கப்பட்டுள்ள தொகுப்பிலிருந்து சரியான அட்டையினை தேர்ந்தெடுத்து ஒரு முழுமையான சேர்ப்பினை உருவாக்குன்றாங்க. ஸோ இங்கே பாருங்கள், இங்கே கருப்பாக இருக்குது, இங்கே வந்து அந்த இது வந்து ஷேட் பண்ணாமல் கொடுத்துருக்காங்க. அப்போ ஷேட் பண்ணதுக்கு அப்புறம் தான் இது வரணும். அப்போ இங்கே ஷேட் இல்லாமல் இருக்குது. அப்போ கண்டிப்பாக இந்த இதில் ஷேட் வந்திருக்கணும். இங்கே 4னா 3 தான் ஷேடாக இருக்குது. அப்போ 3னா இங்கே 2 தான் ஷேடாக இருக்கும். ஸோ அதனால் டி ஆப்ஷன் வந்து இதுக்கு சரி. அடுத்த கொஷின், 10வது 9வதோட பிமினோசி எண்களுக்கான வித்தியாசம் என்னன்றாங்க. ஸோ ஆக்சுவலாக பிமினோசி எண்ணோட அந்த 10வது நம்பர் என்ன, 9வது நம்பர் என்னன்னு தெரிஞ்சுன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக போட்டுடலாம். ஜென்ரல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு fn = fn-1 + fn-2 அப்படின்னு சொல்லி வரும். ஆக்சுவலாக இதில் 9வது நம்பரும் 10வது நம்பரும் என்னென்னு பார்த்தா 9வது நம்பர் வந்து 34ன்னு வருது, 10வது நம்பர் வந்து 55ன்னு வருது. அப்போ இது வித்தியாசம் கேட்குறாங்க. அப்போ 55லேருந்து 34 கழிச்சிருங்க, கழிச்சிங்கன்னா 21ன்னு வரும். ஸோ டிஃப்ரென்ஸ் வந்து 21. டி ஆப்ஷன் வந்து சரி. சுருக்குகன்னு போட்டிருக்காங்க. பாட்மாஸ் ரூல்ஸ் யூஸ் பண்ணி நம்ம சுருக்கலாம். 2/5 டிவிஷன், ரைட்டா. ஸோ ப்ராக்கெட் போட்டிருக்காங்க 1/5, ஆஃப்னா இன்ட்டு, இது ப்ராக்கெட் இருக்கிறதுனால இதை ஃபஸ்ட்டு சிம்பிளிஃபை பண்ணலாம். இது எல்சிஎம் வந்து எடுத்துக்கலாம். இங்கே 2ஆல் மல்டி பண்ணால் 4ன்னு வரும், மேலே வந்து 2ன்னு வரும். ஸோ 3 2 பண்ணால் 1, அப்போ 1/4ன்னு வரும். உள்ளே வந்து 1/4 - 1 அப்படின்னு சொல்லி கிடைக்குது. ஸோ ஆஃப்னா ஆஃபை தான் ஃபஸ்ட்டு பண்ணணும்ல. அப்போ இதை தான் ஃபஸ்ட்டு பண்ணணும். ஸோ ஐநாங் 20, ஐநாங் 20, அப்போ 2/5 டிவிஷன் ஐநாங் 20 - 1 அப்படின்னு வருது. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணணும். அப்போ 20 இது கூட மல்டிபிள் பண்ணிங்கன்னா -20ன்னு வரும். ஸோ 1ல் -20னா -19/20ன்னு வருது ப்ராக்கெட்டுக்குள்ளே. அதாவது 2/5ன்றது இருக்குது டிவிஷன். ஸோ இந்த இடத்துல -19/20ன்னு வருது. இப்போ இது டிவிஷன் நம்ம இன்ட்டு போட்டு தலைகளாக எழுதிக்கலாம், ரெசிப்ரோக்கல் வந்து பண்ணிக்கலாம். ஸோ அப்போ என்ன வரும்னா 2/5 இன்ட்டு போட்டு இப்போ நமக்கு என்ன கிடைச்சதுன்னா -19/20 வந்ததில்ல. அப்போ 20 தூக்கி மேலே போடுங்க, 19 தூக்கி கீழே போடுங்க. அந்த மைனஸை பெருக்கல் தானே, அது எங்கே போட்டாலும் ஒன்று தான், மைனஸ்ன்னு போட்டுக்கோங்க. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணணும். 4×5 4×5 20, இங்கே மைனஸ் இருக்குது, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ 2×8, அப்போ -8/19ன்னு வருது. -8/19ன்றது பாருங்கள் ஏ ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஏ ஆப்ஷன் தான் இதுக்கு சரி. படத்தில் கொடுக்கப்பட்டுள்ள ட்ரையாங்கிளுக்கு வந்து இசட்டோட மதிப்பு என்ன, இசட்டோட ஆங்கிள் என்ன அப்படின்றத கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை, 2 விதமாக கண்டுபிடிக்கலாம். அதாவது என்னென்னா, இந்த மாதிரி வந்து எதிர்கோணமாக இருந்துச்சுன்னா அது அந்த உட்கோணங்களோட 2த்தையும் கூடுதலுக்கு சமமாக இருக்கும், ரைட்டா. அப்போ இந்த 60யும் இசட்டையும் கூட்டால் 145 வரணும். அப்படியா? அப்படின்னா என்னென்னா 145 60 கழிச்சா ஆன்சர் வந்துடும், ரைட்டா. ஸோ 145 60 கழிச்சா 85ன்னு வரும். 140 60 கழிச்சா 85ன்னு வரும். இப்படியும் போடலாம். இல்லை சார் இந்த கான்செப்ட்லாம் எங்களுக்கு தெரியாது அப்படின்னா, முக்கோணத்தின் 3 பக்கங்களின் அந்த கோணங்களோட கூடுதல் எவ்வளோ 180 டிகிரி, ரைட்டா. இப்போ இது வந்து ஒரு நேர்கோடு, நேர்கோட்டில் இது மட்டும் 145னா அப்போ இது எவ்வளோன்றதை கண்டுபிடிக்க முடியும். அதாவது 180லேருந்து அந்த 145 கழிச்சிட்டோம்னா நமக்கு பி ஆங்கிள்ன்றது கிடைக்கும், ரைட்டா. ஸோ 180லேருந்து இந்த 145 கழிச்சிங்கன்னா உங்களுக்கு 35 டிகிரி வருது. அதாவது இந்த பி ஆங்கிள்ன்றது 35 டிகிரி. இப்போ முக்கோணத்தின் 3 பக்கங்கள் கூடுதல் என்ன வரணும் 180. அப்போ இந்த 35 இந்த 60 இந்த இசட்டை கூட்டினா 180 வரணுமா. அப்போ இந்த 35 60 கூட்டிட்டு 180 கழிச்சிட்டாலும் நம்ம கண்டுபிடிச்சிடலாம், ஓகேங்களா. அப்போ இசட் ஆங்கிள்ன்றது என்னென்னா 180 -
35 60 நீங்கள் கூட்டுங்க 95 வரும். அப்போ 180ல் 95 போச்சுன்னா அப்பையும் 85 தான் வரும். ஸோ முக்கோணத்தின் 3 பக்கங்களில் கூடுதல் 180 அதை வச்சு கண்டுபிடிக்கலாம். பியை கண்டுபிடிச்சிட்டு, ஏன்னா 2 ஆங்கிள் தெரிஞ்சதுன்னா 3வது ஆங்கிள் ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். 2 ஆங்கிள் தெரிஞ்சதுன்னா 3வது ஆங்கிள் யூஸ் பண்ணலாம். ஏன்னா முக்கோணத்தோட அந்த 3 பக்கங்களில் அந்த ஆங்கிள் வந்து கூடுதல் வந்து 180 டிகிரின்னு. இல்லை எனக்கு இந்த டைரெக்டாக தெரியும், அதாவது இந்த மாதிரி வந்து முக்கோணத்தில் வெளியே வந்து வரக்கூடிய அந்த ஆங்கிள் வந்து உட்கோணங்கள், அதுக்கு ஆப்போசிட்டாக வரக்கூடிய உட்கோணங்களில் கூடுதலுக்கு சமமாக இருக்கும் அப்படின்ற அந்த லாஜிக் தெரிஞ்சுன்னா நம்ம அப்பையும் கண்டுபிடிக்கலாம். ஓகேங்களா? ஸோ 2 லாஜிக் வச்சுக்கலாம். எப்படி வச்சாலும் 85 டிகிரி தான். ஸோ சி ஆப்ஷன் வந்து சரி. ஸோ 150வது கொஸ்டின் வந்து எனக்கு வந்து சயின்ஸ் கொஸ்டினாக இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு மேத்தமெட்டிக்கல் சயின்ஸில் பேப்பர் 2ல் 30 கொஸ்டின் வந்து மேக்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அந்த 30 கொஸ்டினுக்கும் ஆன்சர் வித் எக்ஸ்ப்ளனேஷனை வந்து உங்களுக்கு வந்து நான் சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ வீடியோ பார்த்ததுக்கப்புறம் இந்த 30க்கு எத்தனை கொஸ்டின் நீங்கள் சரியாக பண்ணியிருக்கீன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.